ஆன்மாவின் இறை வேண்டுதல் டிசம்பர் 5 வியாழக்கிழமை. நன்மைகளின் நாயகனே இறைவா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். என்னை சுற்றிலும் நடக்கும் நன்மைகளோ தீமைகளோ, லாபமோ நஷ்டமோ, வாழ்வோ சாவோ, வளர்ச்சியோ தளர்ச்சியோ, வசதியோ ஏழ்மையோ, அனைத்தையும் உன் கையில் இருந்து ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ளும் மனதை தாரும். ஒவ்வொரு தீங்குக்கும் பின்னால் நேர் மறைத்து வைத்திருக்கும் நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். ஒரு நிகழ்வை கொடுத்து ஒரு நிகழ்வை மறக்கச் செய்கிறேன். ஒரு நஷ்டத்திற்கு பதிலாக பல மடங்கு நன்மைகள் தருவீர். ஆகவே உமக்கு சோஸ்திரம். பலர் என்னை மறந்து போக நிலைக்கு நீர் எனக்கு புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தினீர், உறவை ஆழப்படுத்தினீர். உமக்கு சோஸ்திரம். மேய்ப்பரான கர்த்தாவே, அனைவருக்கும் ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் என்னை வைத்தருளும். நான் உழைத்து சம்பாதித்த உணவை நான் உண்ணும்படியேன் என் வியர்வையினால் சேர்த்து வைத்துள்ள பொருட்கள் களவு போகாமல் காவல் வைத்தருளும். எந்த சூழ்நிலையிலும், அவசரத்திலும், குழப்பத்திலும் எந்த தவறான முடிவையும் நான் எடுக்காதபடி ஞான முதிர்ச்சியை எனக்கு தந்தருளும். எல்லோருக்கும் பயந்து அனைத்தையும் கொண்டு அஞ்சி வாழ்ந்து என் அடையாளத்தை இழந்த எனக்கு வீர வைராக்கியத்தின் ஆவியை தாரும். எல்லோரும் தீர்மானித்து விட்டீர்களே, சரி என்று நானும் அனைத்திற்கும் துணை போகாமல் உண்மைக்காக நிற்கும் மன உறுதியை தாரும். உலக கவலைகளினாலும் அதிகமாய் யோசிப்பதினாலும் மூளை சூடேறி விபரீத நிலைக்கு போகாமல் எளிய மனதுடன் பொறுமையுடனும் அனைத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியை தாரும். என் வாழ்வில் குறைந்தது சில ஏழைகளுக்காவது அனாதைகளுக்காகவது ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து உதவி செய்து எனக்கு அருள் தாரும். நாம் ஜபிப்பதை செயலாக்க வரம் தாரும். என் எல்லா செயல்களிலும் என் அறிவும் இதயமும் இணைந்து செயல்பட உதவி அருளும். நீரே எச்சரிக்கிற போது நான் அதை தொடர்ந்து தீமையை விட்டுவிட்டு நேர்மையான பாதைகள் நடக்க கற்றுத்தாரும். நான் எங்கு சென்றாலும், யார் முன்னிலையில் நின்றாலும், எந்த சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டாலும் உன் சமூகம் என் கூடவே இருந்து என்னை குறைவின்றி காப்பதாக. நான் செய்த தவறுகளில் மற்றும் தண்டனைகளில் இருந்து நான் நல்ல படிப்பினையை கற்றுக்கொண்டு திரும்பவும் அதே தவறுகளை செய்யாவண்ணம் அறிவு தந்து உயர்த்தியருளும். என் நாவிலும் என் நினைவிலும் என்னை குறைவற்றவனாக உண்மையாக துணை செய்தருளும். உன் முகத்தை காணும் பாக்கியத்தை எனக்கு தாரும். புறங்கூறாமலும் என் நெஞ்சை இருமாப்பு கொள்ளாமலும் தூய்மையாக இருக்க ஆற்றல் தாரும். ஓ என் இனிய இயேசுவே, நீர் என்னை சந்திக்க வருகிற நேரத்தையோ காலத்தையோ அறியாதிருக்கிற வேளையில் நான் எப்போதும் விழிப்பாயிருக்க வரம் தாரும். ஆமென்.